சிந்து பைரவின் பிரமும் சிவாவை பார்க்கறதுக்காக ராம் வந்திருப்பாங்க. நீ அப்படின்றாங்க, நான் தான் ராம், எங்கே இதுக்கு வந்திருக்க, என்ன விஷயம்ன்றாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் நான் வந்தேன்றாங்க. முக்கியமான விஷயம் சொல்ல வந்தியா, அப்படி என்ன முக்கியமான விஷயம், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஸ்னேகா இருக்கா இல்லையா, ஸ்னேகாவை நீ நம்பாத, அவள் ஒன்றா நம்பர் ஃப்ராடுன்றாங்க. ஃப்ராடை என்ன சொல்ல வர, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லவும், அப்புறம் எல்லா விஷயத்தையுமே தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்னேகா வந்து பிளான் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய சொத்துக்காக இதுக்கெல்லாம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் அவள் அந்த அளவுக்கு நல்லவளே கிடையாது, அந்த அளவுக்கு மோசமான ஒருத்தி தான் அவள் அப்படின்றாங்க. ஏன்னா அவளை ஒருத்தன் உயிருக்கு உயிராக காதலிச்சான், அவனை வந்து கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டா அவன்றாங்க. என்னென்ன பண்ணாங்க தெரியுமா, ஸ்னேகாவும் அவங்களுடைய அப்பாவும் சேர்ந்துட்டு நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க. அப்போ தான் ஸ்னேகாவும் அவங்களுடைய அப்பாவும் எப்படிப்பட்டவங்க அப்படின்ற விஷயமே சிவாவுக்கு தெரிய வருது. சே, இந்த அளவுக்கு மோசமாக கூட நடந்துப்பாங்கன்றாங்க. போய் இந்த அளவுக்கு கேவலமாக நடந்திருக்காங்க, இப்படிப்பட்டவங்கள நான் என்னோட லைஃப்பில் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு ரொம்பவே சிவா ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஒருத்தி எனக்கு காதலிச்சேன்னு நினைக்கும் போதும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இனி சிவாவுடைய முடிவு என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.